வெல்கம் பேக் டு ஏடா கூட. இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்ததா நம்ம எம்ஆர் ராதா சார் வந்திருக்காரு. வணக்கண்ணே. என்னடா விளக்கண்ணே? என்னடா கோட் சூட் தானே போட்டிருக்கேன், கோமணமா கட்டி இருக்கேன் சொல்றேன். ஸ்டைலோ குட் ஈவினிங் சொல்லு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லொல்லு சபா காமெடி ப்ரோகிராம் பண்ணுகிறேன்னு. அவன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணி அமெரிக்கா லண்டன் போயிட்டு இருக்கிறான். நீங்க வேணா லொல்லு சபா காமெடி ப்ரோக்ராம் பண்றேன்னு தாம்பரத்தை கூட தாண்ட மாட்டேன்றீங்க. அண்ணே, உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது. எங்க பழைப்பு அப்படி இருக்குது, என்னன்னா பண்றது? உப்பையும் மாவையும் கலந்து தோசை சுடு, இல்லாட்டி போண்டா சுடு. பிளாடி நான்சென்ஸ் இதெல்லாம் போய் பழமொழின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆஹா, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்கன்னு, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. ஆமா திறந்துட்டேன். நீ சீக்கிரமா உள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா, நான் பூட்டிட்டு கிளம்புறேன். நான்சென்ஸ். ஐபிஎம் கம்பெனி திறக்கிறவங்க கிட்ட அறிவு கண்ணை திறந்துட்டேன், ஆயா கண்ணை திறந்துட்டேன்னு சொல்றேன். சத்தியமா சொல்றேன், உங்களை மாதிரி யாராலையும் பேசவே முடியாது. இப்பதான் ஊர்ல இருக்கிற எல்லா பயிலும் என்ன மாதிரி ஈஸியா மிமிக்ரி பண்றானுங்களே, அப்புறம் பேச முடியாதுன்ற. சீக்கிரமா ப்ரோக்ராம் ஆரம்பிங்கடா. இருங்கண்ணே, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிப்போம். ஏண்டா? இல்லண்ணே, யமகண்டம் வரப்போகுதுன்னு. ஏண்டா, உலகத்துல எந்தெந்த கண்டம் எங்கெங்க இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா யமகண்டம் மட்டும் எப்ப வரும் எப்ப போகணும் உங்களுக்கு தெரியும் இல்ல? ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். யமகண்டத்துல ப்ரோக்ராம் பண்ணா யம வந்துருவானா? வரட்டும், வந்தா அவனும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம். என்னடா லைட் ஆஃப் ஆயிடுச்சு? பாத்தீங்களா, யமகண்டம் அது இதுன்னு பாய்ச்சிங்களே. இப்ப பாத்தீங்களா, அபசகான மாதிரி வலை கஞ்சிச்சு இல்ல? பாவி, லைட் மேன் லைனை மாத்துறதுக்காக கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் பண்ணலாம், அத போய் அபசகனன்னு சொல்றியே. நான் ஒன்னு சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு வேலை காமத்துறீங்க, அதே மாதிரி பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு மெழுகுவத்தியை ஊதி அணைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அபசகனமாவே தெரியல இல்ல? அண்ணே, நீங்க எல்லாத்தையும் சர்வ சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க. இதெல்லாம் ஆண்டவனோட விளையாட்டு. ஏண்டா, அப்பா அம்மா விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னடா ஆண்டவன் விளையாட்டு? இந்த விளையாட்டை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லையாடா. ஆண்டவன் விளையாட்டுன்னு என்கிட்டே விளையாடுறியா? அண்ணே, இது சாமி சமாச்சாரம். சாமி மேல நம்பிக்கை வச்சா எத்த வேணாலும் செய்யும். இப்ப கூட என்ன சிஎம் ஆகுறேன்னு வாக்கு குத்துக்குதுல. எப்படி வாக்கு கொடுத்ததோ? FTVல வர மாதிரி கேட் வாக் கொடுத்ததா? யார்கிட்டடா புழுவுறேன்? இல்லண்ணே, சாமி போட்டோல இருந்து பூ வந்துச்சுன்னா. ஓ, சாமி போட்டோல இருந்து பூ விழுந்ததா? கொஞ்ச நேரத்துல போட்டோவே கீழே விழுந்திருக்குமே. ஆமாண்ணே, எப்படி கரெக்டா சொல்ற? அதானே, நீ ஆணிய சரியா அடிச்சிருக்க மாட்டேன், அறிவு கட்டவனே. அதை விட்டுட்டு சாமி வாக்கு கொடுத்தது, வாக்மேன் கொடுத்ததுன்னு சொல்றேன். அண்ணே, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா ஆண்டவன் தானே எங்களுக்கு படி அளக்குறான். ஆமா, ஆண்டவன் அரிசி கடையில வேலை பாக்குறான், அரைப்படி ஒரு படின்னு படி அளக்குறான். ஆண்டவன் அளக்கலடா, நீ தான் வந்ததுல இருந்தே அளந்துட்டு இருக்கிற. ஆமா, உனக்கு வேற ஏதாவது ஆண்டவனை பத்தி டவுட் இருக்கா? சொல்ல, கிளியர் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். குழந்தை பிறந்து 1 வயசு ஆனதும் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டுன்னு போய், கண்ணா ராசா இதுதான் நம்ம குலதெய்வம், கையெடுத்து கூப்பிட்டு சொல்றாங்களே, ஏன்னு? பாவி, பிறந்த குழந்தைக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னே முதல்ல தெரியாது, அப்புறம் எப்பறம் குலதெய்வத்தை மட்டும் தெரியும்? அப்புறம் எதுக்கு காது குத்தி சாமிக்கு கடா வெட்டுறாங்க? ஏண்டா, சாமி கடா வெட்டுறீங்க? சாராயத்தை ஃபுல்லா குடிச்சிட்டு சைடிஸ்காரடா கடா வெட்டுறீங்க, அதோட விடுறீங்களாடா? தலை எனக்கு வேணும், கால் எனக்கு வேணும்னு சொந்தக்கார பசங்களுக்குள்ளே சண்டை போட்டு அவன் தலையை மாத்தி மாத்தி வெட்டிக்கிறீங்களா? இதெல்லாம் லாஜிக்கா பேசுங்க. சாமிக்கு எதுக்கு மொட்டாச்சு முடி கொடுக்குறாங்க? எதுக்கு எப்ப பார்த்தாலும் சாமிக்கு முடியே கொடுக்குறீங்க? ஒரு லேப்டாப் கொடுங்க, ஒரு செல்போன் கொடுங்க, உங்க லொல்ல சவால ஒரு சான்ஸ் கொடுங்க. எதுக்குடா தேவையில்லாம இப்படி முடிய கொடுக்குறீங்க? என்னடே, ஆண்டவன் என்ன கோடம்பாக்கத்துல விக்கி கடையா வச்சிருக்கிறாரு, ஏன்டா இவ்வளவு பண்றீங்க? I don't like it. சரி, அத்த உடனே புது வண்டி வாங்கினா கோயிலுக்கு எடுத்து போய் சாமிக்கு பூஜை போடுறாங்க, எப்படி சகா மடங்கணும் பாரு. புது வண்டி வாங்கணும், பூஜை போடுறது முக்கியம் இல்லடா, அதுக்கு பெட்ரோல் போடணும், கீர் போடணும், கரெக்டான டைம்ல பிரேக் போடணும். பிரேக்னு சொன்னோம்தான் எனக்கே ஞாபகம் வருது, ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கோம்ல, பிரேக் போடுங்கடா. ஏப்பா, அண்ணன் சொல்லிட்டாருல, பிரேக் போடுங்கப்பா. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கேன், மோகன் மோகன் அசீமா என்ன கூப்பிடாதேன்னு, ஸ்டைலா துரைன்னு கூப்பிடு. நான் உன்னை துரை என்று கூப்பிட்டால் பக்கத்து வீட்டில் இருக்கும் துரை வந்து விடுவானப்பா. என்னையே கிண்டல் பண்ற இல்ல? அன்னைக்கு அமெரிக்கால இருந்து என் ஃப்ரெண்டு தாம்சன் வந்து ஹாய்னு சொல்றான், நீ என்னடானா நான் காலையிலே ஆகி போயிட்டேன்னு கலாய்க்கிறேன். உனக்கு எஜுகேஷன் இல்ல, டீசென்ட் இல்ல, என் கண்ணு முன்னாடி நிக்காத போ. மோகன், வார்த்தைகள் நெருப்பள்ளி கொட்டாதே, அவர்கள் நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கோ. மோகன், தமிழ்நாட்டிலே இது தகாத வார்த்தை என்று உனக்கு தெரியாதா மோகன்? பாவீங்களா, நான் இப்ப என்னடா சொன்னேன்? ஃபூல் என்னடா சொன்னேன்? வெல்கம் பேக் டு ஏடா கூடம். ஆமாண்ணே, உங்களோட கேபிள் நினைச்சா மறந்தே போயிட்டேனே. காலம்பரம் எப்படி நான் வந்தீங்க? கட்டம் போட்ட லுங்கி கட்டிட்டு வந்தேன், இங்க வந்தா நான் கோட் சூட் எல்லாம் போட்டு உள்ள அனுப்பிச்சுட்டானுங்க. ஐயோ, அதை கேட்கல, எந்த வழியில வந்தீங்கன்னு கேட்டேன். பல வழியில வந்தான்டா, ஒரு காஃபி அரேஞ்ச் பண்ணேன். காஃபி
ஐயோ இல்லண்ணே, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆமா, இவர் ஐஐடில ப்ரொஃபசர், எனக்கு ட்ரிகனோமெட்ரி எடுக்கிறாரு, புரியல. நான்சென்ஸ். சொல்ல வந்த விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ற, அப்பெல்லாம் வளவலன்னு பேச எனக்கு பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட். இல்லண்ணே, கிண்டி வழியா வந்தீங்களா இல்ல பீச் ரோடு வழியா வந்தீங்களான்னு கேட்டேன். எதுக்குடா கேக்குற? எதுக்கு கேட்பாங்க? ஸ்டுடியோக்கு வரீங்கன்னு சொன்னாங்களே, வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, அதான் கேட்டேன். ஆடா பாவி, அத ஏன்டா கேக்குற? துபாயில இருந்து இங்க 4 ஹவர்ஸ்ல வந்துட்டேன். ஆனா மீனம்பாக்கத்துல இருந்து நுங்கம்பாக்கம் வர்றதுக்கு எனக்கு 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சுடா. ஏன்னா அதான் நம்ம நாட்டுல அங்கங்க தலைவர்கள் சிலைய வச்சு குழப்புறாங்களேடா. ஒருத்தர் நடனா இப்படி கை காட்டுறாரு, சரின்னு இப்படியே போனேன். இன்னொருத்தர் இப்படி கை காட்டுறாரு, சரின்னு அப்படியும் போனேன். அங்க ஒருத்தர் இப்படி கை காட்டினாரா, இந்த வழியில போறதா இல்ல இந்த வழியில போறதான்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி தலை வழியில வந்துருக்கேன்டா. நீங்க பாட்டுக்கு துபாய் மாதிரி சிட்டியை நினைச்சிடாதீங்க. இங்க பயங்கர டிராபிக், எவனுமே சிக்னலை மதிக்கிறது இல்ல. அடா பாவி, இங்க எவனும் பெத்தவனே மதிக்கிறது இல்லையடா, அப்புறம் எங்க சிக்னலை மதிக்க போறானுங்க? அண்ணே, எல்லாரும் ஒரே மாதிரி நினைச்சிடாதீங்க. நான் நின்னுதான் வருவேன். ஆமா, என்ன வண்டி வச்சிருக்க? லேம்பி ஸ்கூட்டர். அதான் நீ நிக்கலடா, வண்டி நின்னு வந்திருக்கு. டேய், காயலாங்கடையில போட வேண்டிய வண்டி எல்லாம் பஜார்ல ஓட்டிட்டு போனா அங்கங்க நின்னுதான் போவோம். உன்னாலதான் டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. டிராபிக் பிரச்சனை விட சினிமா பிரச்சனை பெரிய பிரச்சனை. சினிமா பார்த்துதான் ஆளாளு கட்டு போறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏய், எவன்டா சினிமாவை பார்த்து கெட்டு போனவன்? சினிமாவில வந்து ரேப் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க, அதே மாதிரி நம்ம ஆளுங்க போறாங்க. சினிமாவில அடுத்தவங்க பண்றது ஈத்தும் போற மாதிரி காட்டுறான், அதே மாதிரி நம்ம ஆளுங்க ஈத்தும் போயிடுறானுங்க. ஆடா பாவி, இதெல்லாம் சினிமா கண்டுபிடிக்காத காலத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சுடா. மகாபாரதத்துல ஒரு பொண்ணோட சேலைய அத்தனை பேர் மத்தியில உருவி மானபங்கப்படுத்துறான். இது எந்த படத்தை பார்த்தா நடந்துச்சு? ராவணன் சீதையை கடத்திட்டு போறான். இது எந்த படத்தை பார்த்தா நடந்துச்சு? பிளாடி ஃபூல், ஐ கான்ட் பிலீவ் இட். இதெல்லாம் சோக்கா பேசி என்ன லாக் பண்ணிட்டிய. மெடிக்கல் காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜும் உழைச்சு கட்டினா தானே பேர் நிக்கும். ஆனா ஜென்டில்மேன் படத்துல அர்ஜுன் கொள்ளை அடிச்சு தானே மெடிக்கல் காலேஜ் கட்டினாரு, அது தப்பு இல்லையா? கொள்ளை அடிச்சு மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுல தப்பு இல்லடா, ஆனா மெடிக்கல் காலேஜ் கட்டி அதுல கொள்ளை அடிக்கிறான் பார், அதான் தப்பு. சரி, ரைட்டாவே ஒரு கேள்வி கேக்குறேன். வெளிநாட்டுக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறானே, நம்ம ஏன் எதுவுமே கண்டுபிடிக்கல? ஏன் கண்டுபிடிக்கல? அவன் ஏதாவது கண்டுபிடிச்சா அதுல குறை கண்டுபிடிக்கிறமே, அது போதாதாடா? அது இல்லன்னு 1962 63லயோ அமெரிக்காக்காரன் 3க்கு போனானே, நம்ம ஏன் இன்னும் 3க்கு போல? ஏன் போல? கலக்க போவது யாரு 3க்கு போல? கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு போல? நம்ம இந்த 3க்கு தாண்டா போவோம், அந்த 3க்கு போக மாட்டோம். பாப்போம் 2010ல போலான்னு சொல்லி இருக்காங்க. சரி, அத்த உண்மை. நம்ம நாட்டு ஜனங்க மாடு மாதிரி உழைச்சோம், எந்த பிரயோஜனமும் இல்லாம இப்படியே கிடக்குறமே. வாட் இஸ் தி ரீசன் ஆஃப் டெவலப்மென்ட் இந்தியா? ஏண்டா மாடு மாதிரி உழைக்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இட்லி தோசை சாப்பிடுறீங்க? மாட்டுக்கு போற தவிடு புண்ணாக்கு இதை சாப்பிட வேண்டியதானே? அப்ப நாங்க வேலை செய்யறதே இல்லையா? எங்கடா வேலை செய்யறீங்க? ரவுண்ட் த கிளாக் வேலை செய்யணும்ன்றதுக்காக தான் கிளாக்கே ரவுண்ட் ஷேப்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கிளாக்ல நீங்களே அலாரம் வைக்கிறீங்க, அலாரம் அடிச்சோன்னா அதை நீங்களே ஆஃப் பண்ணிட்டு தூங்குறீங்க. அப்புறம் எங்கடா உழைக்கிறேன்னு சொல்றீங்க? சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா செக்ஸியா ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஆம்பளைங்க சின்ன வீடு வச்சா பொம்பளைங்க சண்டை போட்டு பிரச்சனை பண்றாங்களே, ஏன் சின்ன வீடு வச்சா தப்பா? ஏண்டா பொம்பளைங்க கூட தான் 2 வீடு இருக்கு, புகுந்த வீடு பிறந்த வீடு, அத சொன்னேன். அதே மாதிரி ஆம்பளைங்களுக்கு சின்ன வீடு பெரிய வீடு இருந்தா என்னடா தப்பு? ஆனா ஒண்ணுடா, சின்ன வீடு வைக்கிறதுக்கு பதிலா சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சா பிரான்ச் ஓபன் பண்ணி நல்லா டெவலப் பண்ணலாம். சின்ன வீடு வச்சா பிரச்சனைகள் தான்டா டெவலப் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன? போதும்டா, ஏற்கனவே நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. எனக்கு அப்புறம் மனோகர் வேற வரான். அவன் வந்தானா நீ உயிரோட இருப்பியோ இல்லையோ சொல்ல முடியாது. டேய், நீங்க கிளிப்பு போடுங்க. கிளிப்ப போட்டுருங்கப்பா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கோஸ் டு இட்லிக்காரமா குடும்பம். சொல்லு இட்லி, வீரபாண்டிய கட்டபொம்மனை எதுக்கு தூக்குல போட்டாங்க? ஐயா, அந்த காலத்துல ஹாட் பேக் டிபன் காரி இருந்திருக்காது, அத தூக்குல போட்டிருப்பாங்க. ஏண்டி, வீரபாண்டிய கட்டபொம்மனை நீ விக்கிற இட்லிய தூக்குல போட்டாங்க, டிபன் கேரியில போட்டாங்கன்னு சொல்ற? உன் இட்லிக்காரமா புதிய காமிச்சல நீ. ஓகே, த क्वेश्चन கோஸ் டு ஆப்பகாரமா குடும்பம். சொல்லு, இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வந்தது யார்? சொல்லு சார், உலகத்தை சுத்தி வந்தது எம்ஜிஆர் சார். என்னடா அவர் தானே சார் உலகம் சுற்றும் வாலிபன். அவர் எங்கடா உலகத்தை சுத்தினாரு? மரத்தை சுத்தி 3 ஹீரோயின்களோட பாட்டு பாடினாரு. உண்மையிலே உலகத்தை சுத்தினது யார் தெரியுமா? கொலம்பஸ். ரொம்ப பீத்திக்காத. கொலம்பஸ் மட்டும் தான் உலகத்தை சுத்தி வந்துச்சா? டவுன் பஸ் மப்சல் பஸ் எல்லாம் கொடுத்தா ஊர் கிட்ட அனாவசியமா பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணிக்க நான் விரும்பல. ஏய் மேன், கட் பண்ணு.